சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும் விசுவாசிக்க முடியாது. என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட கஷ்டம் போதாது, நானும் கொஞ்சம் கஷ்டப்படணும். அப்படி என்றால் என்ன பொருள்? அவர் அப்பழுக்கற்றவர், அவர் பரிபூர்ணமானவர், அவர் குற்றம் சாட்டப்படாதவர். அருமையான தேவர்களே, அதே ஸ்டாண்டர்டில் தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் கண்ணாடியை மாட்டுங்க, இல்லை என்றால் உங்களுக்கு வேதம் தவறாகவே புரிந்து கொள்ளுவீர்கள். எப்பா, நான் உங்களை பெற்றெடுத்துட்டேன் சிலுவையில், ரைட்? என் தலையெடுத்து நீ எனக்கு விரோதமாக எவ்வளவு அக்கிரமம் பண்ணினாலும் என் அன்பு மாறாது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எல்லாவித இக்கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று கோடா கோடியாய் பெருகுவீர்களாக என்று சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கிருபையாக தந்த இந்த 500 அவருடைய அனந்த ஞானம் என்கிற சீரீஸில் 21வது சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். எந்தெந்த பொய்களை எவர்கள் நம்புகிறார்கள், மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற தேவனுடைய ஆவியானவர் தாமே உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. பாருங்கள், எந்த பொய்களை எவர்கள் நம்புகிறார்கள். அதாவது நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து இயம்பினார் பாருங்கள். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவன். வேற என்ன? அவர் பிசாசை பற்றி வேற என்ன சொன்னார்? அவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கு வரான், நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார் பாருங்கள். ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் பெருகி நீங்களும் வாழ வேண்டும், வையகத்தை வாழ வைக்க வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தோடு கடந்த பல ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை தேவன் செய்யும்படியாக கிருபை செய்திருக்கிறார். பாருங்கள், சில பொய்களை பிசாசானவன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ப வச்சுட்டான். நான் திரும்ப அதை சொல்லுகிறேன். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானவனும் அவனுடைய ஊழியக்காரர்களாகிய அவனுடைய ஏஜெண்டுகளை கொண்டு பல பகிரங்கமான பொய்யை நம்ப வைத்து விட்டான். அந்த பொய்களை நீங்கள் நம்புகிறதுனாலே உங்களுடைய விசுவாசம் எப்பொழுதுமே எப்படி இருக்கு? தரையிலே இருக்கு, அது எழும்பவில்லை. எப்பொழுதும் விண்ணை தொட்டு கொண்டே இருக்க வேண்டிய விசுவாசம் எப்பொழுதுமே தரையிலே இருக்கிறது. காரணம், சில பொய்களை நீங்கள் நம்பிவிட்டீங்க. யார் அந்த பொய்யை நம்புவாங்க தெரியுமா? சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள். சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும் விசுவாசிக்க முடியாது. எனவே விசுவாசம் இல்லாமல் நீங்கள் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ளாமல் தவித்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கு ஒரு சுமாராக ஒரு பர்சன்டேஜ் சொல்லுகிறேன். சுமார் 80% நல்ல கிறிஸ்தவர்களும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்ப்பதில்லை. 40 வயதில் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். 50 வயதிலே குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறார்கள். 20 வருஷம் ஜெபிக்கிறாங்க, ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வருகிறது, அவ்வளோதான், இது தேவனுடைய சித்தம் அல்ல, ஏனென்றால் அந்த ஊழியக்காரருக்கு குழந்தை இல்லை என்கிற பொய்யை நீங்கள் நம்புகிறதுனாலே அந்த அவமானம் நிந்தையோடு வாழ்ந்து முடிக்கிறீர்கள். அது அவருடைய திட்டம் அல்ல, சித்தம் அல்ல. ஏன்? இஸ்ரவேலிலே மலடு என்பது கிடையாது. ஐயா, மனிதர்களில் மாத்திரமல்ல மிருகங்களிலேயும் குழந்தை இல்லாமல் என்பது கேன்சல்டு. டியர்லி பிலோவட், ஹல்லேலூயா. 16 வருஷம் குழந்தை இல்லை. தொலைபேசியில் அழைக்கிறாங்க பெங்களூர்லேருந்து. ஐயா, உங்கள் செய்தியை கேட்டையா,
எனக்கு விசுவாசம் வந்துட்டியா பாருங்கள், அந்த மகளுக்கு விசுவாசம் பாருங்கள். வயிற்றில் கை வைமா, இன்னும் 1 வருஷத்தில் உன் கையில் ஒரு ஆண் குழந்தை இருப்பான் என்று சொல்லி எலிசாவை போல பேசுகிறேன். ரைட்? அப்புறம் யாரை போல? யோவான் ஸ்நானகனை போல பேசுகிறேன். எலிசபத்தில் சொல்கிறா இல்லையா, 10 மாதத்தில் உன் கையில் குழந்தை இருக்கும். ஐயா, இன்னைக்கு பேசுகிறதற்கு தான் ஆள் இல்லை. ஏன் ஜனங்கள், ஏன் ஊழியர்கள் அல்லது விசுவாசிகள் விசுவாசத்தோடு பேசாமல் இருக்கிறார்கள் என்றால், சில பொய்களை நம்பி நடுத்தருவில் நிற்கிறார்கள். 2 பொய்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்களேன். பிசாசு சொல்லுகிற எந்த 2 பொய்களை இன்னைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபையினுடைய அங்கத்தினர்கள் நம்புகிறதுனால நடுத்தருவில் நிற்கிறார்கள். இல்லை, எல்லாம் தெரிஞ்ச வசனம் பாருங்கள். நீதிமான் எதை போல செழிப்பான்? பனையை போல செழிப்பான். பனைன்னு என்னது? ஓங்கி வளர்ந்து பெருகுகிற ஒரு அனுபவம் இல்லையா? டாலஸ்ட் ட்ரீ என்று கூட சொல்லலாம் பாருங்க. தேவனுடைய திட்டமும் தேவனுடைய விருப்பமும் என்ன? என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே பனையை போல செழிப்பா இருக்கணுங்கிற திட்டம். ஆனா மோர் தென் 80% நல்ல கிறிஸ்தவங்களை பற்றி சொல்கிறேன். நல்ல விசுவாசிகள், நல்ல சர்ச்சுக்கு போவாங்க, நல்ல பக்தியாக இருப்பாங்க, நல்ல பிரசங்கத்தை கேட்பாங்க. ஆனால் கர்த்தர் நல்லவர்கள் என்று ருசி பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் செழிப்படையவில்லை. ஏனென்றால் தாங்கள் நீதிமான்கள் அல்ல என்கிற பொய்யை பிசாசு நம்ப வச்சுட்டான். நான் திரும்ப சொல்கிறேன், தேவர் தம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் குறித்து சந்தோஷமாக இருக்கிறாரு. மறுபடி பிறந்த ஆண்டே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பழுக்கற்றவர்களாக பரிபூர்ணமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த சத்தியத்தை அறியாததுனால நான் தான் நீதிமான் இல்லையா, நான் எப்படி செழிப்பான வாழ்க்கை வாழ முடியும்? மாட்டிட்டீங்க. இங்கே தாங்க மேட்டர் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். ரைட்? உன்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிற நாள். என்னுடைய பிள்ளைகளை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசை ரிமூவ் யுவர் ஃபில்தி ஹேண்ட். உனக்கு அதிகாரம் கிடையாது. என்னுடைய செய்தியை கேட்கிற அத்தனை பேரும் 100க்கு 200% தங்களுடைய ஆவி மனுஷனிலே பரிபூர்ணமாக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தவான்களாக, நீதிமானாக, நீதிமாட்டியாக இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுவார்களாக. ஹல்லேலூயா. என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட கஷ்டம் போதாது, நானும் கொஞ்சம் கஷ்டப்படணும். ரைட்? ஏன்? எல்லாவற்றையும் ராங் இன்டர்பிரிட்டேஷன். உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று எதை சொன்னார் இயேசு கிறிஸ்து? சுவிசேஷத்தினால் வருகிற உபத்திரவத்தை சொன்னார். வியாதி ஒரு உபத்திரவம் என்கிற பொய்யை நம்ப வச்சுட்டான். தரித்திரம் கூட தேவன் தந்து உன்னை திருத்துறாருங்கிற பொய்யை நம்ப வச்சுட்டாங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டா, நான் காலையில் ஜெபம் பண்ணல, சரியா, நான் இதை செய்துட்டேன், இதை செய்யலை. அருமையான தேவர்களே, இயேசு தானங்க உங்களை பற்றி சொன்னார். என்ன சொன்னார்? தேவ வசனத்தினால் நீங்கள் தேவர்களாக மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். இது அறிஞ்சிருந்தா யோவான் 1 யோவான் 4:17 அடிக்கிறார். அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் என்ன பொருள்? அவர் அப்பழுக்கற்றவர், அவர் பரிபூர்ணமானவர், அவர் குற்றம் சாட்டப்படாதவர். அருமையான தேவர்களே, அதே ஸ்டாண்டர்டில் தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் உங்களுடைய ஆவி மனிதனில். ரைட்? நீங்கள் இதை குறித்து இன்னும் சீரியஸாக நீங்கள் இருக்க விரும்புனீங்கன்னா, ஆவி, ஆத்துமா, சரீரம். உங்களுக்கு ஆங்கிலத்தை பின்பற்ற முடியும் என்றால் என்னுடைய 1111 நீங்கள் போடுங்க. ரைட்? இந்த ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடியை பற்றி என்னுடைய மகள் டயானா கிறிஸ்டோபர் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலிருந்து ஒரு வகுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. அதில் நான் உங்களை லிங்க் பண்ணி விடுறேங்க. உங்களுடைய ஆவி மனிதனிலே நீங்கள் அதாவது நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு, நீதிமானாக்கப்பட்டு, பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இதைத்தான் 1 யோவான் 4:17 குறிப்பிடுகிறார். அவர் இருக்கிற பிரகாரமாக நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீங்க. இதைத்தான் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து யோவான் 10:34 மற்றும் 35 வசனங்களில் குறிப்பிடுகிறார். அவர் என்ன குறிப்பிடுகிறார்? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். ஹல்லேலூயா. பொய்யை நம்பி நடுத்தருவில் நிற்காதீங்க. ஐயா, நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று 100 வசனம் எடுத்து காட்டுட்டா
ரோமர் முழுவதும் இதை தியானிங்க. இந்த கண்ணாடியை மாட்டுங்க, புதிய உடன்படிக்கையின் கண்ணாடியை மாட்டுங்க. இல்லை என்றால் உங்களுக்கு வேதம் தவறாகவே புரிந்து கொள்ளுவீர்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு கண்ணாடியை மாட்டி விட்டாங்க. ரோமர் 5:1 என்ன சொல்லுகிறது என்று வாசியுங்கள். ரோமர் 5:30 என்ன சொல்லுகிறது? ரோமர் 10வது அதிகாரம் 2, 3, 4வது வசனங்கள் என்ன சொல்லுகின்றன? தேவ வசனத்தினாலே அருமையான தேவர்களே, நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது உங்களுடைய ஆவி மனிதனில் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். You are not going to be, you are already God's righteousness. 2 நீதிக்கு வித்தியாசம் இருக்குங்க. 90% சபை எதை கற்றுக் கொடுக்குது? மனித நீதி. நம்முடைய முழங்கால்களினாலே, நம்முடைய உபவாசத்தினாலே, நம்முடைய மனிதனுடைய கிரியைகளினாலே நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பெயர் மனித நீதி. ரோமர் 10வது அதிகாரம் 2, 3, 4வது வசனங்களை தெளிவாக தியானியுங்கள். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? எப்பா, உங்களுடைய கிரியைகளினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக முடியும் என்றால் அவர் சிலுவைக்கு போயிருக்கவே மாட்டார். அவர் ரைட் ஆர் நாட்? ஏனையா சிலுவைக்கு போனார்? மனித நீதியை வச்சு அவர்கிட்ட போகவே முடியாதுங்க. விசுவாசத்தினால் வரக்கூடிய தேவ நீதியை வைத்துட்டு தான் நீங்கள் அவர்கிட்ட போக முடியும். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். பொய்யை நம்பாதீங்க. ரோமர் 5:1 நம்புங்கள். ரோமர் 8:30 நம்புங்க. ரோமர் 5:1 என்ன சொல்லுகிறது? நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ரோமர் 8:30 என்ன சொல்லுகிறது? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். டீல் ஓவர். டீல் முடிஞ்சு 2000 வருஷம் ஆச்சுங்க. நீங்கள் அந்த டீல் முடியலைன்னு நினச்சி ஓடிட்டே இருக்கீங்க பாருங்கள். அந்த பொய்யை நம்பிட்டீங்க. நான் இன்னும் தலைகீழ நின்று ஏசப்பாவை பிரியப்படுத்தணும், அதனால தான் பன்றி மேய்ச்சிட்டு இருக்கீங்க. பன்றி மேய்க்கிறதுனா என்ன தெரியுமா? ஏன் இளையகுமாரன் பன்றி மேய்க்க போனா? அப்பாவுடைய அன்பு சந்தேகம் வச்சான் பிசாசு. எப்படி எங்கள் அப்பா என்னை ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் தான் அவருடைய ஆஸ்தியை அழித்து விட்டேனே, அவருடைய பெயரை அசிங்கப்படுத்திட்டேனே, அப்பாவுக்கு நான் கீழ்ப்படியலையே, எப்படி எங்கள் அப்பாவால் என்ன நேசிக்க முடியும்? ஒரே வழி, பன்றி மேய்ச்சாவது தவிட்ட தின்னாவது காலத்தை ஓட்டினோன்னு நினச்சாங்க. இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த கதையை சொன்னாருங்க? எப்பா, நான் உங்களை பெற்றெடுத்துட்டேன் சிலுவையில், ரைட்? என் தலையெழுத்து. நீ எனக்கு விரோதமாக எவ்வளவு அக்கிரமம் பண்ணினாலும் என் அன்பு மாறாது. பாருங்கள், இந்த சத்தியத்தை அந்த இளையகுமாரன் அறிந்திருந்தால், அதான் முக்கியம், அறிவு தான் முக்கியங்க. எங்கள் அப்பாவுடைய அன்பு மாறாது என்பதை அறிந்திருந்தால், அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அவனை விட்டு விட்டு போன பிறகு, அவன் கடைசி பைசாவையே செலவழித்து முடித்த பிறகு என்ன செஞ்சிருப்பான்? சந்தோஷமாக அப்பாட்ட வந்திருப்பான். இன்னைக்கு ஏன் நீங்கள் விசுவாசிக்க முடியல? பொய்யை நம்புறீங்க. நான் இன்னும் நீதிமான் இல்லை என்கிற பொய்யை தன்னுடைய ஊழியக்காரர்களாகிய அநேக தன்னுடைய ஏஜென்ட்டுகளை கொண்டு பிசாசானவன் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ப வச்சுட்டான். மாட்டிக்கிட்டீங்க, அவிசுவாசத்தில் சிக்கிட்டீங்க, குற்ற உணர்வுகளை சிக்கிட்டீங்க. உங்களாலே தேவனுடைய அன்பை நம்ப முடியவில்லை, பொய்யை நம்புறீங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். இன்னும் சிலருக்கு செழிப்புனாலே அலர்ஜி. என்னுடைய நண்பர் ஒருவர் ஐபிசி சர்ச்சு ஒரு பெரிய சீனியர் பாஸ்டர் பாருங்கள், தஞ்சாவூரில் சாலமோன் பாஸ்டர். அவர் சர்ச்சின் பெயர் ஐபிசி, இந்தியன் பெண்டகாஸ்டல் சர்ச். சத்தியத்தை சரியாக அறிஞ்சாருங்க. இந்தியன் ப்ராஸ்பெரிட்டி சர்ச்சுன்னு போட்டுட்டாரு. ஹல்லேலூயா. ஐயா, நீ செழிப்பாக இருந்தாப்போ உங்கள் அப்பாவுக்கு சந்தோஷம். நீ நடுத்தருவில் பிச்சைக்காரனாக இருந்தால் உங்கள் அப்பாவுக்கு நித்தமும் இடைவிடாமல் நீ தூஷணத்தை கொண்டு வர்றா. இதற்காகவா அவர் சிலுவையில் தரித்திரரானார்? இதற்காகவா பவுல் 2 கொரிந்தியர் 8:9, 2 கொரிந்தியர் 9:8 எழுதி வைத்திருக்கிறாரு? எதனாலப்பா அவர் தரித்திரரானார்? யோசிங்க. ஏனையா இயேசு கிறிஸ்து தரித்திரரானார்? கவனிங்க. ரொம்ப நான் பல முறை சொல்லியிருக்கேன், பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க. பாருங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் தரித்திரரானார். 2 கொரிந்தியர் 8:9. ஏன் தெரியுமா?
உங்கள் மேலே என் மேலே இருந்த தரித்திரத்தை தூக்கி அவர் மேலே வச்சதுனால அவர் தரித்திரரானார். அவர் மேலே இருந்த ஐஸ்வர்யத்தை தூக்கி என் மேலே வைத்ததுனாலே நான் ஐஸ்வர்யவனானேன். எதற்காக? அதே 2 கொரிந்தியர் 9:8 சகல நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருகணும். இன்னைக்கு அநேக நல்ல கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு வர்றாங்க, ஏழையாக இருக்காங்க. அவங்க பிள்ளைகளை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க முடியல. நீங்கள் என்னைக்கு யோசிக்க போகிறீங்க? 1000 பேர் படிக்கக்கூடிய ஒரு கல்விச்சாலையை நான் கட்டுவேன், அதில் ஏழை விசுவாசியுடைய பிள்ளைகளுக்கு நான் இலவசமாக என்ன நடத்துவேன்? கல்விச்சாலை நடத்துவேன்னு ஏன் நீங்கள் யோசிக்கலைங்க? அதை தான் பவுல் சொல்கிறாரு, சகலவித நற்கிரியைகளிலும் பெருகணும். ஐ எம் சோ ப்ராக்டிக்கல் டெய்லி பிலவட். எங்கள் வெள்ளைக்காரன் நம்புறானுங்க. தமிழ்நாட்டில் அவ்வளோ கோமணம் வச்சுட்டு இருக்கான். பள்ளிக்கூடம் கட்டணும், நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடத்தை கட்டினாங்க. இதை நீங்களும் நானும் தொடர வேண்டாமா? பீகாரில் அநேகர் பள்ளிக்கூடத்துக்கு போகலைங்க. ஆர் யூ ரெடி? என்னுடைய நண்பர் அங்கே பல வருஷம் ஊழியம் செய்கிறாரு. பள்ளிக்கூடமே இல்லாத ஜில்லாக்கள் இருக்கின்றன, தாலுகாக்கள் இருக்கின்றன. வாங்க, என் கூட வாங்க, ஒரு 2-3 நாள் ஒதுக்கி வாங்கங்க. பெரிய ஏரியா, உங்களுக்கு இடம் ஃப்ரீயாக தரேன். பீகாரில், வேற எங்கே, ஒரிசாவில். ஹல்லேலூயா. பரலோகம் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்குங்க. எதுக்கு? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்து எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்க வேண்டும். ரைட்? பள்ளிக்கூடம் கட்டுங்க, வேற என்ன கட்டுங்க? ஆலயம் இல்லாமல் 50-100 ஆத்துமாக்கள் வருகிற அநேக சபைகள் மரத்தடியில் நடக்குதுங்க, திண்ணையில் நடக்கு. ஒரு 1000 அந்த ஒரு ஆலய கட்டிடங்களை குறித்து நீங்கள் என்னைக்கு சிந்திக்க போறீங்க? இதைத்தான் 9:8 எழுதுறாருங்க. 2 கொரிந்தியர் 9:8 சகலவித நற்கிரியைகளிலும் பெருகும்படியாக தேவன் உங்களை பனையை போல செழிக்க பண்ண அவர் ஆவலாக இருக்கிறார். அதனால தான் இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பை உனக்கு தந்திருக்கிறாரு. அப்போ நீதிமான் பனையை போல செழிப்பான். நான் நீதிமான், எனவே நான் பனையை போல செழித்து எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பேன். உங்க வீட்டில் எழுதி வைங்க. ஹல்லேலூயா. கோடா கோடியாய் நீ பெருகி, கோடா கோடியாய் நீ பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய். மகனே மகளே, எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய். இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய். அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வாய். உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. உலகத்தை உலுக்கிடுவாய் அவர் நாமத்தால், வையகத்தை வாழ வைப்பாய் அவர் பலத்தால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நீங்கள் ஏழ்மையையும் தரித்திரத்தில் இருந்தீங்கன்னா இது ஒரு 300 ரூபா தாங்க. எல்லா கிறிஸ்தவ புக் ஸ்டால்லையும் கிடைக்கும். சரிங்களா? பொருளாதார உக்கிரானத்துவம் ஆங்கிலம் தெரியுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. உங்கள் பிள்ளைகள் அவங்களுடைய பிஸ்னஸில் பெருகணுமா, ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வேணுமா? லெட் தம் அண்டர்ஸ்டாண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டூவர்ட்ஷிப் இன் இங்கிலீஷ். டியர்லி பிலவட், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, எங்களுடைய செய்திகளோ, எங்களுடைய ஷார்ட்ஸோ, எங்களுடைய இன்ஸ்டாகிராமோ, நான் அறிமுகப்படுத்துகிற புஸ்தகங்களோ மிக மிக எக்ஸலண்ட்டாக இருக்கும், ப்ரீமியராக இருக்கும். அதற்கு ஒப்பான சத்தியங்கள் இருக்காது. ஆகையினால்தான் நான் கத்தி கத்தி பேசுகிறேன். அதனால தான் இந்த புஸ்தகங்களெல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. எங்களை கோடீஸ்வரன் ஆக்கின புஸ்தகங்க. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். தேங்க்யூ மாஸ். அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் புதிய சிருஷ்டிகளாக அல்லது நீதிமான்களாக இருக்கிறீர்கள். ரைட்? எபிரேயர்லேயே அதை குறிப்பிடுகிறாரு. எபிரேயர் 10:10 அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவி மனிதனிலே அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவி மனிதனில் இட் இஸ் இனஃப். யுவர் லார்ட் இஸ் சோ ப்ளீஸ், யுவர் டேடி இஸ் சோ ஹாப்பி அபவுட் யூ. அந்த கெட்ட குமாரனுடைய தகப்பர் எப்படி சந்தோஷமாக இருந்தான், அதே போல் உங்களை குறித்து தேவன் சந்தோஷமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அவருக்கு கீழ்ப்படிவது இன்பமயமாகி விடுகிறது. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க.
ஐயோ நான் சினிமாவுக்கு போகாமல் இருக்கணும், ஐயோ நான் ஸ்மோக் பண்ணாமல் இருக்கணும், ஐயோ நான் போனோகிராஃபி பார்க்காம இருக்கணும். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து விடுவீர்கள் என்றால் இந்த 3 கெட்ட பழக்கத்திலிருந்து லகுவாக வெளியே வருவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ முதலாவது இன்னைக்கு தலைப்பு என்ன? எந்தெந்த பொய்களை எவர்கள் நம்புகிறார்கள். முதலாவது பொய் என்னது? நான் பாவி என்கிற பொய்யை எவர்கள் நம்புகிறார்கள்? 90% விசுவாசிகள் நம்புகிறார்கள். இரண்டாவது அவர்கள் நம்புகிற பொய் என்ன தெரியுமா? சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கலாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆனால் எனக்கு வருகிற தொலைபேசியில் 90%க்கும் அதிகமான நல்ல விசுவாசிகளும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கல. ஏனென்றால் அவர்கள் ஒரு நன்மையும் ருசி பார்க்கலை. வசனம் என்ன சொல்லுது? ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுகிறது. 90% விசுவாசிகள் கர்த்தர் நல்லவர் ஒன்று ஒரு நன்மை ருசி பார்க்கலங்க. ஏன்? இங்கே ஒரு பொய்யை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. நான் கர்த்தரை தேடுறது போதாது. நான் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, நீ எனக்கு யாரும் என்ன அழைக்கலாம். 40 நாள் உபவாசம் பண்ணுறவங்க, 3 நாள் உபவாசம் பண்ணுங்க, திறந்தவரும் காலையில் 2 மணி நேரம் தலைகளை நிற்கிறவங்கள கேட்டுப்பார். இன்னும் போதாது. எங்கள் அப்பா என் மேலே சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா 2 மணி நேரம் முழங்காலில் 10 நிமிஷம் குனிஞ்சிட்டேன், உட்காந்துட்டேன், என் கனவு வேற எங்கேயோ போயிட்டு, இப்படி நினச்சி அவ்வளோ பேர் குற்ற உணர்வில் தான் இருக்கான். நான் அப்படி இருந்தேங்க. ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் காலையில் 1.5 மணி நேரம் தலைகளை நின்னங்க. இருக்கிறது எல்லாத்தையும் இழந்துட்டேன். 2.5 கோடி ரூபா கடன் ஆயிட்டு, நல்ல தொழிற்சாலை இழந்துட்டேன். ஏன்னா ஏன் நீதியை நம்பினேன், ஏன் முழங்கால நம்பினேன். ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் தான் எல்லாரும் என்ன கேட்டாங்க? இயேசு கிறிஸ்து கேட்காத கேள்விகளை கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து என்ன கேள்வி கேட்கல? 3 வருஷத்தில் ஏன் 4 சுவிசேஷத்தை எடுத்து காட்டுங்க. எந்த ஒரு சீஷன் இடத்துலையாவது, தனக்கு மிகவும் அன்பான யோவான் இடத்துலாவது, அல்லது ரொம்ப ஜாலியாக இருந்தானே யார்? பேதுரு. அவரும் ஜாலியாக பேசுவார், இவனும் ஜாலியாக. யார் இடத்துலையாவது பீட்டர் நீ காலையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுன்னு சொல்லவும் இல்லை, ஜெபம் பண்ணினியான்னு கேட்கவும் இல்லைங்க. ரைட்? நீங்கள் என்ன போய் நம்பிட்டீங்க? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அது உண்மைதான். ஆனால் நான் கர்த்தரை தேடுகிறது போதாது என்கிற பொய்யை நீங்கள் 25 வருஷம் நம்பி, 50 வருஷம் நம்பி, கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமலே இந்த உலகத்தை விட்டு போக போறீங்களே. நான் ஒன்று சொல்லட்டுமா? சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுகிறீர்களோ அந்த அளவு போதும்னு நினைங்க, இன்னும் நிறைய தேட ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தரை தேடுறதுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? ஐயா, இட் இஸ் நத்திங் பட் த ரிலேஷன்ஷிப் வித் த கிரியேட்டர். உன்னை ரட்சித்தவர், உன்னை மீட்டவர், உன்னை சிருஷ்டித்தவரோடு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தாங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அல்லது ஜெப வேலை. ரைட்? இப்போ என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்குறீங்க பாருங்க, இதில் நீங்கள் கர்த்தரை தேடுறீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, நல்ல ஒரு கிறிஸ்தவ பாடல் கேட்குறீங்க, வொர்ஷிப் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணும்போது அவரை நினச்சிட்டே போகிறீங்க. எல்லாமே அவரோடு உள்ள ரிலேஷன்ஷிப். ரைட்? அவரோட கான்டாக்டில் இருக்கிறீங்க பாருங்கள், கனெக்ஷனில் இருக்கிறீங்க பாருங்கங்க. உங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்காருப்பா. ஐயா, 99% ஆடுகள் வெளியே நிற்குங்க, 1% தான் உள்ளே வந்திருக்கு. இந்த 1% எதை பொய்யை நம்புகிறாங்கன்னா, நான் இன்னும் நிறைய தேடணும், இன்னும் நிறைய தேடணும், அவர் சிலுவையில் பட்ட கஷ்டம் போதாது, நானும் கஷ்டப்படணும், என் முழங்கால் புண்ணாகணும், இப்படியே வாழ்க்கையெல்லாம் என்னாச்சு? கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ், தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை தான் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய விருப்பமும். இதற்கு நீங்கள் இப்போ எந்த அளவு தேவனை தேடுகிறீர்களோ அது போதும் என்று நினைங்க. அப்போ இன்னும் நிறைய தேட ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களை குறித்து பி சாட்டிஸ்ஃபைடு. யுவர் டாடி who chosen you to be his children is so happy about you. உங்களை தன்னுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட உங்கள் தகப்பனாகிய தேவன், நீ அவரை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால உன்னை குறித்து சந்தோஷமாக இருக்கிறார்ப்பா, உன்னை குறித்து திருப்தியாக இருக்கார். ஏனென்றால் உன்னுடைய ஆவி மனிதனிலே தேவன் உன்னை பரிபூர்ணப்படுத்திட்டாரு. அதை நீ கரைப்படுத்த முடியாதபடி எபேசியர் 1:13 சொல்லிட்டாரு, உன்னுடைய ஆவி மனிதனை சீல் பண்ணிட்டேன். ரைட்?
இன்னும் நிறைய நேரம் ஜெபம் பண்ணி அவரை ப்ளீஸ் பண்ண வேண்டியதில்லை. அதனாலே அவர் ப்ளீஸ் ஆக போகிறதில்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ஊழியக்காரர் வருஷத்துக்கு 40 நாள் உபவாசம் பண்ணுறாரு. எனவே என்னது, அவரை குறித்து ஆண்டவர் திருப்தியாக இருக்கார்? இல்லைங்க. ஒரே ஒரு காரியம்தான் தேவனை திருப்திப்படுத்தும், ஒரே ஒரு காரியம்தான் அவரை ப்ளீஸ் பண்ணும். என்ன தெரியுமா? கர்த்தருக்கு, அதாவது அவரை விசுவாசியாமல் அவரிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். உங்கள் விசுவாசமே அவரை பிரியப்படுத்தும். உங்களுடைய ஜெபமோ முழங்கால அல்லங்க. தே ஆல் பை ப்ராடக்ட்ஸ். நீ கர்த்தரை அறிகிற அறிவில் வளரும் பொழுது, நீ விசுவாசத்தில் பெருகுகிறாயே, அப்பொழுது அவர் ரொம்ப தேடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் அவர் நினைவிலேயே இருப்பார். அதனால தான் அவர் சொன்னார், உன் வழிகளில் எல்லாம் அவரையே நினைத்துக்கொள், அப்பொழுது அந்த காரியம் கைகூடி வரும். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். Thank you Lord for your goodness. Your daddy God is so pleased with you. Right? பாருங்கள், ஜெபம் செய்ய சிறந்த வழி. கர்த்தருக்கு காத்திருப்பது என்றால் என்ன? ஜெபிப்பது என்றால் என்ன? உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைத்தால் இந்த புக்கு நீங்கள் வாங்க வேண்டாம். உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலன்னா இந்த புக்கை வாங்குங்க. ஒரு 3 புக்குங்க, 690 rupees. நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். புஸ்தகம் 10 நாள் கழித்து நீங்கள் அந்த கடைக்காரருக்கு புக்கு அந்த காசை அனுப்புனா போதுங்க. சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள். அப்பொழுது நீங்கள் பொய்யை நம்ப மாட்டீங்க. போ சாத்தாரன்னு சொல்லுவீங்க. நான் இப்பொழுது 100க்கு 100 நீதிமான், நான் அப்பழுக்கற்றவன், குற்றச்சாட்டப்படாதவன். ஏன் சொன்னவர் என்னுடைய மூத்த சகோதரன். நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? தேவனை போல அப்பழுக்கற்றவர்களாக, குற்றச்சாட்டப்படாதவர்களாக. அருமையான தேவர்களே, முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? நீங்கள் நீதிமானாக இருக்கிறீர்கள். 2வது என்ன சொன்னேன்? நீங்கள் கர்த்தரை தேடுகிற அளவு போதும். இதுவே பெரிய விடுதலைங்க. சிலர் ஃபோன் பண்ணுறாங்க, அங்கிள் நான் இப்போ ஆண்டவரை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன், உங்கள் செய்தியை கேட்டேன், என்னை குறித்து எங்கள் அப்பா சந்தோஷமாக இருக்காருன்னு சொன்னீங்களே, நான் ஆண்டவரை ரொம்ப தேட ஆரம்பிச்சிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உன்னை குறித்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து. ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.